السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. وأعوذ بالله من الشيطان الرجيم. أقم الصلاة لذكري. وقال نبينا صلى الله عليه وسلم بني الإسلام على 5: شهادة أن لا إله إلا الله وأن محمدا رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய அளப்பறை கிருபையினால் புனிதமிகு ரமலானுடைய மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்ன, செய்து காட்டிய ஒரு சுன்னத்தான தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்கம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக இங்கு கொடுத்திருக்கின்றோம். இன்றைய தினம் உம்மத்தின் உயிரோட்டமே தொழுகைத்தான் என்ற ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். உம்மத்தின் உயிரோட்டம், அந்த உயிரோட்டம் இல்லாவிட்டால் சித்திரம் உம்மத். தொழுகைத்தான் அந்த உம்மத்தினுடைய உயிரோட்டம். அந்த உயிரோட்டத்தை நான் எப்படி பாதுகாத்துக் கொள்கிறோம், எப்படி அமைத்துக் கொள்ளும் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தொழுகையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கிய ஒரு மிகப்பெரிய கடமை என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு முதலாக அவன் ஆற்ற வேண்டிய கடமை என்ன தெரியுமா? தொழுகைத்தான். அந்த தொழுகையை ஒரு மனிதன் சரியாக தொழாவிட்டால் அல்லது தொழுகையில் அலட்சியமாக இருந்தால், தொழுகையை புறக்கணித்தால் அவருடைய நிலை என்ன என்பதை திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தை நாம் சற்று கவனித்து பார்த்தால் சிலர் தொழாமலே இருப்பார்கள். பள்ளிவாசல் கூட என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. சிலர் வருவார்கள், ஏனோ தானோன்னு தொழுவார்கள், அவ்வளோதான். ஒரு லைப்பு, தொழுகையை எப்படி பேண வேண்டும், அதனை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்றெல்லாம் தெரியாது. இந்த நிலை நீடிக்கக்கூடாது, கண்டிப்பாக நீடிக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கடமை எதற்காக நம் மீது விதித்தான் என்பது முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். இந்த மனித சமுதாயம், ஜின் சமுதாயத்தையும் அல்லாஹ் தஆலா எதற்காக படைத்ததாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். வமா ஹலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் நான் என்னை வணங்குவதற்காகத்தான், இபாதத் செய்வதற்காக படைத்து சொல்லிட்டான் இல்லையா? படைப்பினுடைய நோக்கம் அதுதான். படைப்புடைய நோக்கம் அல்லாஹுக்கு கட்டுப்படணும், அவனை வணங்க வேண்டும். வணக்கத்தினுடைய தலையாயது என்ன தெரியுமா? தொழுகைத்தான். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலாஹ். மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை விசாரிக்கும் பொழுது முதலாக
எதை பற்றி கேட்பான் தெரியுமா? இந்த தொழுகையை பற்றித்தான் கேட்பான். ஏன் தொழுகையை பற்றி கேட்க வேண்டும்? இந்த தொழுகை எதற்காக? அல்லாஹ் குர்ஆன் அதற்கான விளக்கத்தை தருகிறான். அக்கிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி. தொழுகை என்பது என்னை நினைவு கூறுவதற்காக நீங்கள் தொழுங்கள். அல்லாஹ்வுடைய நினைவு வரணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், இதா ஸல்லா அப்துன் யுனாஜி ரப்பஹு. அடியான் தொழும்போது தன்னுடைய இறைவனோடு உரையாடி கொண்டிருக்கிறான். சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், கஸந்து ஸலாத்தி பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைன். இந்த தொழுகையை 2 பங்காக நான் பிரித்திருக்கிறேன். யாருக்கிடையில்? எனக்கும் என்னுடைய அடியாருக்கும் இடையில் 2 பகுதிகளாக பங்காக பிரித்திருக்கிறேன். இதா காலல் அப்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் பொழுது அதற்கு அல்லாஹ் பதில் சொல்லுகிறான், ஹம்மதனி அப்தி. என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், அஸ்னா அலைய அப்தி. என்னுடைய அடியான் என்னை துதித்து விட்டான். மாலிகி யௌமித்தீன் என்று சொல்லும் பொழுது மஜ்ஜதனி அப்தி. என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் என்று சொல்லும்போது ஹாதா பைனி வ பைன அப்தி. இந்த விஷயம் எனக்கும் என்னுடைய அடியாருக்கும் இடையில் உள்ளது. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் சொல்லும்போது இந்த விஷயம் எனக்கும் என்னுடைய அடியாருக்கும் இடையில் உள்ளது. இதற்கு மேலுள்ள என்னை புகழ்ந்தான், பாராட்டினான். இப்பொழுது சொல்லக்கூடிய ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் என்ற இந்த வாசகத் தொடர் எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில் உள்ளது என்று சொல்கிறான். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் சொல்லும்போது ஹாதா லி அப்தி. இது என்னுடைய அடியாருக்கு உள்ளது. இதற்கு முன்னால் எனக்கு அடியாருக்கு உள்ளது. ஆனால் இந்த வாசகம் எனது அடியாருக்கு உள்ளது. வலி அப்தி மாசால். என்னுடைய அடியான் எதனை கேட்கிறானோ அவனுக்கு நான் வழங்கி விடுவேன். தொழுகையில் நிற்கும்போது நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒவ்வொரு வசனத்தையும் ஓதும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி நமக்கு என்ன செய்யறான்? பதில் தருகிறான். இந்த உணர்வு வருதா தொழுகையில்? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், ஒரு அடியான் தொழுகையில் நின்று தொழும்போது அவன் தன்னுடைய ரப்போடு உறவாகிடுகிறான். அல்லாஹோடு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொடர்பு தான் தொழுகை. இது எவ்வளோ பெரிய தொடர்பு! ஒரு எம்எல்ஏயோடு என்னோட தொடர்பு இருக்குது, ஒரு எம்பியோடு என்னுடைய தொடர்பு இருக்குது என்றெல்லாம் பெரிய பேசுகிறோமா இல்லையா? படைத்த ரப்புல் ஆலமீன் அவருடைய அருளின்றி ஒரு நிமிஷம் கூட இந்த உலகத்தில் வாழ முடியாது. அந்த ரப்போடு நம்முடைய தொடர்பு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்மை படைத்த ரப்பு அவருடன் தொடர்பு கொள்கிறோம் என்றால் எவ்வளவு உயர்ந்த ஒரு அந்தஸ்து. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு எந்த ஒரு சங்கடம் ஏற்பட்டாலும், எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அதற்கான தீர்வை தொழுகையின் மூலமாக தேடி இருக்கிறாங்க. அல்லாஹ் திருமறையில் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. நீங்கள் தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும் நீங்கள் உதவி தேடிக்கொள்ளுங்கள். சாதாரணமாக சூரியகிரன் சந்திரன் ஏற்பட்டால் என்ன செய்யறோம்? நாம தொழுறோமா இல்லையா? எதற்காக தொழுறோம்? சூரியகிரன் ஏற்பட்டு இந்த உலகம் அழியக்கூடிய ஒரு ஆபத்து நிகழலாம். எனவே அதற்காக அல்லாஹ்விடம் நாம் விரைகிறோம், உதவி தேடுகிறோம். மழை இல்லை, என்ன செய்கிறோம்? மழை தொழுறோமா இல்லையா? அப்போ உதவி என்பதும் உதவி தேடுகிறோம். எனவே அல்லாஹுடைய உதவியை பெறுவதற்கான ஒரு வழிதான் இந்த தொழுகை என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் எல்லா நிலைகளிலும் நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்கிறது. திருமறை குர்ஆன் நீங்கள் திறந்து பார்த்தீர்களேயானால் 100க்கும் மேற்பட்ட இடத்தில் அஸ்ஸலா 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 அஸ்ஸலான்னு வரும். தொழுகை தொழுகை என்று. அந்த தொழுகைன்னு சொல்லும்போது தொழுவார்கள் தொழுன்னு சொல்ல மாட்டான். தொழுகையை நிலைநிறுத்தங்கள், நிலைநாட்டுகள்னு வரும். வாசகத்தை கவனிக்கணும். தொழுகைன்னு சொல்லப்பட்டிருக்காது. தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்தங்கள். நிலைநிறுத்த என்ன செய்யறது? எப்படி நிலைநிறுத்துறது? தொழுகை அதற்குரிய முறை, தொழுவதற்கான மற்ற விஷயங்கள், முறையாக உது செய்வது, தூய்மையாக இருப்பது, அந்த தொழுகையில் ஈடுபாடோடு இருப்பது, அந்த தொழுகை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நீங்கள் தொழுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. என்னை நீங்கள் எப்படி தொழ காண்கிறீர்களோ அதுபோன்று நீங்கள் தொழுங்கள். ஒரு பிராக்டிஸ் கொடுக்குறாங்க, பிராக்டிக்கலாக. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற கடமைகளை நான் செய்வது போன்று செய்யுங்கன்னு சொல்லலை. நான் நோன்பு பிடிப்பது போல நீங்கள் நோன்பு பிடிங்கன்னு சொல்லலை.
ஆனால் தொழுகை பற்றி சொல்லும்போது சல்லு கமாராய் துமுனி உசல்லி, என்னை நீங்கள் எப்படி தொட காண்கிறீர்களோ அது போன்று நீங்கள் தொழுகளுங்கிறாங்க. இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் நமக்கு லீவே கிடையாதுங்க. பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த மாத விலக்கு, பிரசவ தீட்டு சொல்லப்படக்கூடிய அந்த நிலையில் தான் அவர்களுக்கு தொழுகை இல்லை. தவிர ஆண்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவர்கள் தொழுதே ஆகணும். உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த உயிரோட்டம் உள்ள தொழுகையை தொழுதே ஆகணும். உயிர் பிரிஞ்சா தான் தொழுகை இல்லை. தொழுகை யாருக்கு கடமை இல்லை, யாருக்கு அல்லாஹ் தஆலா விதியாக்கல தெரியுமா? ஒன்று மென்டலாக இருக்கணும், பைத்தியம் பிடிச்சவனாக இருக்கணும், அல்லது சிறுவனாக இருக்கணும், பருவதை அடையாத சிறுவனாக இருக்கணும். அப்போ தொழாதுங்கிறத தொழாதவன் மென்டலுங்கிறத தொழாமல் இருப்பான். இன்றைக்கி நல்ல புத்தி சுவாத்து தொழாமல் இருக்கிறோமா இல்லையா? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உள்ள அத்தனை உறுப்பினர்கள் தொழக்கூடியவர்கள் மிக குறைவான உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா, வாப்பா தொழுதா மகன் தொழ மாட்டான், மகன் தொழுதா வாப்பா தொழ மாட்டார், மனைவி தொழுதா கணவர் தொழ மாட்டார். இப்படி பல இது. அப்படி அல்ல. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான், வஅமுர் அஹலக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு தொழுகையை ஏவுங்கள், கட்டளை தொடும்படி ஏவுங்கள். ஒரு பொறுப்பு. குடும்ப தலைவன் முதல்ல தொழுகையாளியாக இருக்கணும். அந்த குடும்ப தலைவன் தன்னுடைய குடும்பத்திற்குரிய ஒவ்வொரு உறுப்பினரையும் தொழ வைக்கணும், தொழுதாகணும். தொழுகை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலைகளையும் தொட வேண்டும் என்று நமக்கு விதித்திருக்கிறார்கள். சாதாரணமாக இப்போ நோன்பு இருக்கு இல்லையா? நோம்பில் சில சலுகைகள் இருக்குது. என்ன சலுகை இருக்குது? நோயாப்பட்டோமா நோன்பை விட்டுட்டு அதற்கு பிறகு நம்ம கதா செஞ்சுக்கலாம். அதே போன்று பிரயாணத்தில் இருக்கிறோமா, நோன்பை விட்டுட்டு பிரயாணம் முடிஞ்ச பிறகு என்ன செய்யலாம்? அந்த நோன்பை நோற்றுக்கொள்ளலாம். ஜக்காத்து எல்லோர் மீதும் கடமை இல்லை. ஹஜ்ஜு எல்லோர் மீதும் கடமை இல்லை. சில கடமைகள் செல்வந்தர்கள் மீது மட்டும் கடமையாக இருக்கும். அதில் ஒன்று ஹஜ்ஜு, இன்னொன்று ஜக்காத்து. நோன்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் நோயாளியாகவே இருக்கிறான் வச்சுங்களேன், டெய்லி மருந்து எடுக்கணும். மருந்து இல்லாமல் இருக்கும். சில நோய்கள் அப்படித்தானே இருக்குது. சில நோய்களை பொறுத்த வரைக்கும் மெடிசின் இன்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லாவிட்டால் அவங்களுடைய உடல் தாங்காதுங்கும் போது அவங்க ஃபிதியா கொடுப்பாங்க, அதற்கான பரிகாரம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த சலுகை இருக்குது. ஆனால் தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தாலும் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் தொழுதே ஆகணும். நின்று தொழ முடியவில்லையா, உட்கார்ந்து தொழு. உட்கார்ந்து தொழ முடியலையா, படுத்து தொழு. இப்படி தான் இருக்குது. நிற்கணும் முடியலையா, உட்காருங்க. இதுக்கு உடல்ல சரியில்லையா, பரவாயில்லை. உது செய்ய முடியலையா, தைமும் செஞ்சுக்கோ. இருக்கா இல்லையா? தைம் இப்படி இந்த தொழுது தான் ஆகுறாங்க. அதுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு என்ன இல்லை. ஆனால் நிலைமை என்ன தெரியுமா? யோசனை பண்ணி பாருங்க. எந்த நிலையிலையும் தொழுகை விடக்கூடாது. நோய் ஈவன் ஒரு மனிதன் ஐசியூவில் இருந்தாலும் கூட அவனுக்கு உணர்வு இருந்துச்சுன்னா தொழுதாகணும். கண் ஜாடையின் மூலமாக தொழுதாகணும். இந்த அளவிற்கு இஸ்லாம் தொழுகை எந்த நிலையில் விடக்கூடாது. தொழில் நோக்கம் என்ன? அகிமிஸ் ஸலாத்தல் திக்ரி, இறைவனை நினைவு கூறுவதற்கான ஒரு வழி. எனவே எல்லா நிலைகளிலும் அந்த தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கி நான் சமுதாயத்தின் நிலைமை என்ன தெரியுமா? போவோம், ஒரு பிஸ்னஸில் ஈடுபடுவோம், நேரம் பாஸ் ஆகிடும், தொழுகையில் அழைச்சி விட்டுருவோம். நேரம் இருந்தால் தொழுவோம், தொழுகைக்காக வேண்டிய நேரத்தை ஒதுக்குறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நேரம் இருந்தால் தொழுவோம், நேரம் இல்லை கிடைக்கலையா தொழாமல் இருப்போம். இது அல்ல. தொழுகைக்காக வேண்டிய நேரத்தை ஒதுக்கி ஆகணும். சலாத்து சஃபர் சொல்லப்படக்கூடிய பிரயாண தொழுகை இருக்கா இல்லையா? ரொம்ப சிரமமாக இருக்குது, உதவி செய்ய முடியல, கஷ்டமாக இருக்கும்போது அங்கேயும் இஸ்லாம் ஒரு சலுகை தருது. தொழுகை விடுறதுக்கு அனுமதி இல்லை, ஆனால் சலுகை தருது. என்ன செய்யலாம்? 4 ரக்காத்துக்கு பதிலாக 2 ரக்காத் சுருக்கி தொழுக்கலாம். நமக்கு பல்வேறு அளவுகள் இருக்குது, பரவாயில்லை. 2 ரக்காத் சுருக்கி 2 நேர தொழுகை சேர்த்து தொழுதுக்கலாம். துஹரை அசரோடு மக்ரிபை இஷாவோடு சேர்த்து சுருக்கி தொழுதுட்டு போயிடலாம். ஆக தொழு விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம ஒரு பிரயாணத்துக்கு இங்கேருந்து சென்னைக்கு பஸ்ஸில் போகிறோன்னு வச்சிங்களேன், என்ன நினைப்போம்? நம்ம தொடர்ந்து ஒரு 6 மணி நேரம் பஸ் ஓடிச்சுனாக்கா தொழு நேரம் பாஸ் ஆகுதுன்னா பிளான் பண்ணோம்.
எந்த நேரத்தில் புறப்படணும் பார்க்கணும். ஊரில் இருக்கிறோமா, ஒரு மணி போல் நம்ம அங்கேருந்து புறப்படுவோமே, ஆனால் லொஹரோடு சேர்த்து அசரை தொழுதுக்கலாம். ஆனால் சுருக்கி அல்ல, முழுமையாக தொழுகணும். சுருக்கி தொழக்கூடாது, முழுமையாக தொழணும். இப்போ நான் 1 மணிக்கு இங்கேருந்து நான் பயணிக்கிறேன் இங்கும் போது லொஹர் தொழுதுட்டேன். அப்போ நான் செய்வேன், அசர் வரைக்கும் ரீச் ஆக முடியாது. நான் இஷாவுக்கு தான் என்னுடைய இடத்த ரீச் ஆக முடியும் போது அசரை முன்கூட்டியே தொழுதுக்கணும். அசரை முன்கூட்டியே தொழுக்கணும். அல்லது நான் என்ன செய்கிறேன், காலையில் ஒரு 6-7 மணிக்கு சுபஹ் தொழுது புறப்படுறேன், அசருக்கு தான் போய் சேருவேன்னாக்கா நாம் என்ன செய்யணும், அங்கே அசர் நேரத்தில் முதல்ல லொஹர் தொழுதுட்டு அப்புறம் அசர் தொழணும். வரிசை மாறக்கூடாது, வரிசை மாறக்கூடாது. ஊரில் இருந்து 2 நேர தொழுகை சேர்க்கும்பொழுது முழுமையாக தொழணும், 4+4 தொழணும். நீங்கள் பிரயாணத்தில் ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருக்கிறீங்கன்னாக்கா அங்கே போன பிறகு 2 நேர தொழுகையை 2 ரக்காத்தாக சுருக்கியும் சேர்த்தும் தொழுது கொள்ளலாம், சலுகை கொடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் எதிரிகளை சந்திக்கக்கூடிய அந்த தருணத்தில் ரொம்ப ஒரு டென்ஷனான நேரத்தில் கூட, அந்த போர் நடக்கும்போது கூட, அந்த போர்க்களத்தில் கூட தொழுகை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. நம்ம சின்ன சின்ன காரணம் காட்டி தொழுகை விடுறோமா இல்லையா? சலாத்துல் ஹவுஃப், அச்சத்தின் போது பயத்தின் போது தொழக்கூடிய தொழுகை என்று இஸ்லாம் அறிமுகப்படுத்துகிற திருமறை குர்ஆனில் அதற்கான வசனமும் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகை எப்படி தொட வேண்டும் என்று கூட சொல்லியிருக்கிறாங்க. அன்றைய காலத்தினுடைய போர் உங்களுக்கு தெரியும், நேருக்கு நேர் மோதிக்கொள்வாங்க. மேலேருந்து இந்த பாம்பெல்லாம் போகிறது கிடையாது. நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் போது பார்ப்பாங்க, எதிரி கிப்லா திசை நோக்கி இருந்தால் இமாம் தொழ வைப்பார், பின்னால் 2 அணிகளாக நிற்பார்கள். இமாமோ முதல் சஃபில் இருக்கக்கூடியவர்களோ சஜ்தாக்கு போன பிறகு பின்னால் உள்ளவர்கள் ஆயுதத்தை ஏங்கி எதிரி நோக்கி நிற்பார்கள். எவ்வளோ டென்ஷனான நேரம், யோசனை பண்ணி பாருங்க. கிப்லா திசைக்கு மாற்றமாக இருந்தால் அது வேற ஒரு மெத்தட். ஒரு சஃப்பு தொழுவோம், தொழுதுட்டு இவங்க போயிடுவாங்க, அப்போ எதிரிகள் எதிர் நோக்கி நிற்பாங்க. எதிர் ஏற்க நிற்கிறாங்க, எதிரிகளை எதிர்த்து அவங்க வருவாங்க, 2வது தொழுவாங்க. இப்படி போர்க்களத்தில் கூட உயிர் பயம், உயிர் அச்சம் இருக்கும்போது கூட இஸ்லாம் தொழுகையை விட அனுமதிக்கவில்லை என்பதை தெளிவாக தெரிந்து. இப்போ யோசனை பண்ணி பாருங்க. குறிப்பாக தாய்மார்கள், சகோதரிகள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன செய்வாங்க தெரியுமா? உங்கள் ஊரில் இப்படி இருக்கிறது இல்லை, எங்கள் ஊரை பற்றி நான் போய் சொல்லிக்கிறேன். எங்கள் ஊர் பெண்களை போல் உங்கள் ஊர் பெண்கள் இருக்கிறாங்களா இல்லை எனக்கு தெரியாது. திருமணத்துக்கு மண்டபத்துக்கு போவாங்க, 10 மணி 11 மணிக்கு போயிடுவாங்களா? நிக்காஹ் நடக்குமா? அது மற்றவங்கள தாலி கட்ட அது இது ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குமா இல்லையா? இதுக்கிட்ட மணப்பெண் என்ன செய்வாங்க, அலங்காரம் பண்ணி கூப்பிட்டு போவாங்க, மேக்கப் எல்லாம் போட்டு கிட்ட கொண்டு போங்களா இல்லையா? லோஹர் அசரெல்லாம் ஆகிடும். பொது செஞ்ச மேக்கப் கலைஞ்சிடுமா இல்லையா? கலைஞ்சிருமா மேக்கப்பை? சரி, ஓகே, முடிஞ்ச தொழுகை விட்டாச்சு, லீவு. அதோடு சேர்ந்த பெண்களை அப்படியே விட்டுடுவாங்க, கன்சிடர் பண்ணுறதே கிடையாது, அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. நமக்கு தேவை இந்த காரியம், தொழுகை இல்லை. அந்த நிலைமைக்கு வர்றாங்களா இல்லையா? ஒரு கடை வீதிக்கு போனாலோ வேறு வீடு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலோ சர்வ சாதாரணமாக தொழுகை என்ன செய்யப்படுது, விடப்படுது, அலட்சியமாக விடப்படுது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நாம் தொழுகை விடுறதுக்கு ஒருபோதும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. பிளான் பண்ணிக்கணும். நான் எல்லாம் நாகர்கோயிலேருந்து சிதம்பரம் வரணும், கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணாங்க. மழை காலத்தில் என்ன செய்ய, இறங்கி தண்ணிங்க மோட்டெல்லாம் ஓடுவான், தண்ணி கடை ஓசியத்துக்கு. இப்போ நான் பிளான் பண்ணிக்கணும். என்ன செய்வேன், நான் ஒரு கீஸில் மண் அள்ளி வச்சுக்கிறது தான். டைம் செய்யணுமா இல்லையா? தண்ணி கிடைக்காது. அது எப்போ நான் டைம் செய்வேன் தெரியுமா? மோட்டரில் கொண்டு போய் வண்டி நிப்பாட்டும் போது எல்லாம் இறங்கி டீ குடிக்க போயிடுவாங்க. அந்த நேரத்தில் அந்த மண் பையை எடுத்து டைம் செஞ்சு தொழுவேன். பிளான் பண்ணிக்கணும். ஏன் அந்த இடத்துல பையை எடுக்கிறேன்னு தெரியுமா? என் பக்கத்தில் ஒரு பிரயாணி உட்காந்துருக்கும் போது நான் அந்த பையை எடுத்து டைம் செஞ்சேன்னாக்கா, பாய் ஏதோ வந்திருக்கிறாரியா இன்னும் பக்கத்தில் உட்கார மாட்டான், இடத்த காரியம் பண்ணிடுவான். பாய் என்னவோ செய்கிறாரு இவர், ஐயோ மண்ணு தூக்குறாரு, என்ன மூசிக்கிறாரு, என்னவோ செய்கிறாரு இவர், இன்னும் மந்திர பண்ணி தொலைச்சிட்டு போகிறாரு. இன்னும் பயம் இருக்கும் இல்லையா? பிறகு நம்ம அச்சம் மூட்டவும் கூடாது, பயம் கொடுத்தவும் கூடாது. இது எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, தொழுகையை நம்ம விடுறதுக்கு, ஏன்னா பஸ்ஸில் போனாங்க, தொழுறதுக்கு தண்ணி கிடைக்கலங்க, இன்கேஸ் அந்த மண்ணை நம்ம எடுத்து மறந்து விட்டாலும் கூட சும்மா அந்த சீட்டில் தட்டியாக டைம் செஞ்சுக்கிடுங்க. தொழுகை விடுறதுக்கு நமக்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிடணும். தொழுகை நம்முடைய உயிர்,
உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் தொழுகை ஒருபோதும் விடக்கூடாது. மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை பற்றி தான் முதல் கேள்வியாக கேட்பான். இந்த தொழுகை எவ்வளவு நன்மைகள் நமக்கு பெற்று தருகிறது. அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கான ஒரே வழி இந்த தொழுகை தான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், நீங்கள் தொழுகை கொண்டு பொறுமை கொண்டு அல்லாஹ்வுக்கு உதவி தேடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நாம் நமக்கு கிடைத்த நன்றியை அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டுமானாலும் கூட தொழுகை மூலமாக தான் நன்றி செய்யணும், நன்றி செலுத்துவோம். இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர் என்ற ஒரு சின்ன அத்தியாயத்தை நம்ம ஓதுகிறோமா இல்லையா? அதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கௌசர் என்ற அந்த நீர் தடாகத்தை வழங்கியதன் காரணமாக, கௌசர் என்பதற்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று நீர் தடாகம், இன்னொன்று அபரிமிதமான நன்மைகள். இரண்டு விதமான தஃசீர் வந்திருக்கு. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அந்த அருளை அந்த நிஅமத்தை கொடுத்ததன் காரணமாக அல்லாஹ் சொல்கிறான் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். எனவே அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக நீ என்ன செய், தொழுன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுறான். அப்போ எனக்கு ஒரு அல்லாஹ் தான் நிறைய உபகாரம் செஞ்சிருக்காங்க, என்னுடைய நன்றியினை தொழுகையின் மூலமாக நாம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய எவ்வளோ நியமத்தை நம்ம பெற்றிருக்கோம். நமக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, தூங்குறதுக்கு நேரம் இருக்கு, குளிப்பதற்கு நேரம் இருக்கு, உண்பதற்கு நேரம் இருக்கு, வெட்டி பேச்சு பேசுவதற்கு நேரம் இருக்கு, இப்படி எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். ஆனால் படைத்த ரப்பை வணங்குவதற்கு என்னிடம் நேரம் இல்லை என்று சொன்னால் இதை விட மோசம் என்ன? யோசனை பண்ணி பாருங்க. எல்லாத்துக்கும் நேரம் இருக்குங்க, எதுக்கு நேரம் இல்லை? படைத்த ரப்பை, என்னை படைத்த ரப்பு, என்னுடைய படைத்த ரப்பையின் முன்னால் போய் நிற்பதற்கு எனக்கு நேரம் இல்லை சொன்னால் இது ஏற்றுக்கொள்ள முடியுமா? அந்த படைத்த ரப்புடைய அருள் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட நான் வாழ முடியாது. என்னை அல்லாஹ்தான் இயக்கி கொண்டிருக்கிறான். எனக்கு உயிர் கொடுத்தவன் அல்லாஹ்தான். எனக்கு உயிர் பிச்சை கொடுத்த அந்த ரப்பை அவனுக்கு போய் தொழணுமா தொழக்கூடாது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தொழில் முக்கியத்துவம் உணரணுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி திருமறை குர்ஆன் சொல்லும்போது நேற்று கூட இமாம் 2வது ரக்காத்தில் சூரத் ஃபத்ருடைய கடைசி வசனம் ஓதுனார் இல்லையா? முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தா வலல் குஃபாரி ரஹமாவு பைனஹும் தராஹும் ருக்அன் சுஜ்ஜதன் யப்தகுன ஃபضلا மினல்லாஹி வ ரிதுவானா. யப்தகுன ஃபضلا மினல்லாஹ். முஹம்மத் யார்? அல்லாஹ்வுடைய ரசூல். அவரோடு இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? ருஹமாவு பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே பாசத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்கள் ருக்அன் சுஜ்ஜதன், அவர்கள் ருக்கு செய்யக்கூடியவர்களாகவும் சஜ்தா செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். யாரோடு இருக்கக்கூடியவர்கள்? ரசூலோடு இருக்கக்கூடிய எப்படி இருப்பாங்க? ருக்கு செய்யக்கூடியவர்களாக, சஜ்தா செய்யக்கூடியவர்களாக. ருக்கு சஜ்தா செய்வோம் தொழுகையில். சீமாஹும் ஃபீ உஜூஹிஹிம் மின் அஸ்ரி சுஜூத், அவருடைய சஜ்தாவின் காரணமாக அவருடைய நெற்றிகளில் அதற்கான அடையாளம் இருக்கும், பிரகாசம் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், அதற்குன்னு பாயில போட்டு நெத்தி தேக்க வேண்டாம், தெரியுதா? ஒரு வடு ஏற்படுத்துறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வறுமையில தென்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் பாவத்தின் காரணமாக ஷிர்க் வைக்கல, ஒரு தௌஹீத்வாதி தான் இருக்கிறான், தொழுறான், நோன்பு நோக்கிறான், எல்லாம் செய்கிறான், ஆனால் அவருடைய பாவங்களையும் நன்மைகளையும் நிறுத்தி பார்க்கும் பொழுது பாவம் அதிகமாக இருக்குது, பேலன்ஸ் பண்ண முடியலன்னாக்கா கொஞ்ச நாள் நரகத்தில் போட்டு அல்லாஹ் எடுப்பான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பாவச்சுமையோடு பாவக்கரைகளோடு ஒருபோதும் எந்த மனிதனும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. முழுக்க முழுக்க சுத்தம் செய்யப்பட்டு தூய்மையாகத்தான் உள்ளே போவாங்க. எனவே அந்த பாவக்கரைகளை போக்குவதற்கு அல்லாஹ் கொஞ்ச காலம் என்ன செய்வான்? கொஞ்சம் நரகத்தில் போட்டு அவங்கள சரி பண்ணி மீண்டும் சொர்க்கத்துக்கு கொண்டு வருவான். யார் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் என்று இஹ்லாஸ முறையில் சொல்கிறாரோ அவர் என்ன பாவம் சேர்ந்திருந்தாலும் இணை வைத்து இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கான தண்டனை கொடுத்த பிறகு கண்டிப்பாக சொர்க்கத்தை வந்து சேருவான், தண்டனை அனுபவித்த பிறகு. ரசூலா சொல்கிறாங்க, அப்படி நரகத்தில் தூக்கி போடப்பட்டாலும் எந்த உறுப்புகள் அல்லாஹுக்காக சஜ்தா செய்தனவோ, இந்த 7 உறுப்பு இருக்கா இல்லையா? நெற்றி, மூக்கு 1, 2 முன்கைகள் எத்தனாச்சு? 1, இது 2 என்னாச்சு? 3, 2 முழங்கால், 5, 2 பாதங்கள், 7 ஆச்சா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிர்துன் அஸ்ஜுத அலா சபஅத்தி அஅதும், நான் 7 உறுப்புகளில் சஜ்தா செய்யும்படி ஏவப்பட்டிருக்கிறேன் சொல்லிவிட்டு தன்னுடைய நெற்றியை காட்டவும் மூக்கையும் சேர்த்து சொல்கிறாங்க. இது ஒரே எலும்பு தானே, ஒரே எலும்பு தானே இது. அப்போது இப்படி சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த 7 உறுப்புகளை
நரகம் தீண்டாது. 7 உறுப்பு என்ன செய்யாது? அவன் செய்த பாவத்தின் காரணம் அல்லாஹ் நரகத்தை தூக்கி போட்டாலும் இந்த 7 உறுப்புகள் மட்டும் என்ன செய்யாது? நரகம் தீண்டவே தீண்டாது. ஏன்? இந்த உறுப்புகள் படைத்த ரஹ்மானுக்கு, படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு சஜ்ஜா செய்தவை. அதுக்குரிய முக்கியத்துவம் இருக்கின்றதற்காக வேண்டி அந்த உறுப்புகளை மட்டும் நரகம் தீண்டாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். தொழுகை எவ்வளோ பெரிய பலன் இருக்கு பாருங்கள். பாவங்களை போக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதம், புனிதமிகு ரமலானுடைய மாதம், இந்த மாதத்தில் நம்முடைய பாவங்கள் போக்கிக் கொள்ள வேண்டும் ஆசைப்படுறோம். யார் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து அவருடைய பாவங்களை போக்கிக் கொள்ளவில்லையோ, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ, அவர்கள் நாசமாகட்டும் என்று ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் போடுறாங்களா இல்லையா? எனவே பாவங்களை போக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்பதிலும் இந்த இரவு நேரத்தில் நின்று வணங்குவதை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. என்ன? யார் நோன்பு நோக்கிறார்களோ ஈமானோடு நன்மை பெறுகின்ற உறுதியோடு அல்லாஹ் பாவங்களை மன்னிச்சிடுறான். யார் நின்று வணங்குறாங்களோ பாவங்களை மன்னிச்சிடுறான். இப்படி நன்மைகளை அதிகமாக்கி பாவங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். ஒரு மிகப்பெரிய ஒரு நிஅமத், ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்கிறான். எனவே இந்த நேரத்தில் இந்த தொழுகையை பற்றி நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த தொழுகையில் அலட்சியம் இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பாக நிற்கிறோம். யாருக்கு முன்னால் நிற்கிறோம்? நம்மை படைத்த ரப்புக்கு முன்னால் நிற்கிறோம் என்ற அந்த உணர்வோடு நிற்கிறோம். அல்லாஹ் தக்பீர் கட்டி ஏதோ ஓதுறார். பொதுவாகவே ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனிதன் ஒரு பள்ளிவாசல் பாங்கு சொல்லப்பட்டால் ஷைத்தான் உள்ள வர்றான், பாங்கு சொல்லோட வெளியே ஓடிடுறான், ஓடி போய் மீண்டும் உள்ள வர்றான், பள்ளிவாசலுக்குள்ளே வர்றான். இக்காம சொல்லப்பட்டால் திரும்பி விரண்டு ஓடுறான். இக்காம சொல்லி முடிக்கப்பட்ட பிறகு மீண்டும் வந்து தொழக்கூடியவருடைய மனதில் உதுக்குர் கதாவ கதா, நீ இதெல்லாம் நினச்சி பாரு, இதெல்லாம் நினச்சி பாருன்ற நினைவில் வராத, நம்முடைய ஞாபகத்தில் வராத பல்வேறு விஷயங்களை நினைவுபடுத்தி எத்தனை ரக்காத்துகள் தொழுதோம் என்பதை கூட மறக்கடிச்சிடுவோம். இருக்கா இல்லையா? அப்படிதான் பெரும்பாலும் அப்படித்தானே இருக்கு. தக்பீர் கட்டின உடனே எந்த பொருள் மறந்துச்சோ அது ஞாபகத்துக்கு வரும். அது மட்டும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். தக்பீர் கட்டி தொழும்போது தொழுது முடித்த உடனே அது செய்யணும் இது செய்யணுங்கிற எண்ணங்கள் வரும். சலாம் கொடுத்த பிறகு அப்படியே அமைக்கிறார், முடிஞ்சு போச்சு. அவனை பரபரப்பாக்கி அவனை தொழ விடாமல் பல்வேறு இடர்பாடுகளை ஷைத்தான் செய்வான். அப்போ இதை தவிர்க்க வேண்டிய என்ன செய்யணும்? நம்ம அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிறோம் என்ற ஒரு உணர்வு வரணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், உஅபுத் ரப்பக கஅன்னக தராஹு ஃபைல்லம் தகுன் தராஹு ஃபைன்னஹு யராக். நீ உன்னுடைய இறைவனை பார்ப்பது போன்று, பார்க்க முடியாது, பார்ப்பதை போன்று அந்த உணர்வோடு தொழு. அந்த உணர்வு உனக்கு ஏற்படவில்லையா, அல்லாஹ் உன்னை கண்டிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற நிலைமையை வச்சுக்கணும். அப்போ அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிறோம். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதனுக்கு தொழுகையில் இந்த காரலோ அல்லது சளியோ வாயில் வந்துட்டான், துப்புறோன்னு வச்சுங்களேன், முன்னால் துப்ப வேண்டாம்ங்கிறாங்க. முன்னால் துப்பக்கூடாது. அப்போ எங்கே செய்யணும்? இடதுபுறமாக துப்பிக்கொள்ளட்டும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ மண் தர இருந்துச்சு, இந்த மாதிரி டைல்ஸோ மொசைக்கோ பாயோ அதெல்லாம் கிடையாது, மண் தான். எனவே மண்ணில் துப்பிட்டு அதை என்ன செய்கிறாங்க? மூடிடுவாங்க. அதற்கு பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சட்டத்தை நம்மளுடைய காலத்துக்கு சொல்லி தர்றாங்க. இப்போ சிலருக்கு ரன்னிங் நோஸ் இருக்கும், சளி போயிட்டு இருக்குமா இல்லையா? அப்போ என்ன செய்கிறது? சஜ்ஜா செய்து அந்த இடங்கள்லாம் வீணாகும். அப்படி இருக்கும்போது என்ன செய்கிறது? ஒன்று பாக்கில் டிஷ்யூ வச்சுக்கிடுங்க, அல்லது ஒரு டவல் போட்டுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு டவலை போட்டு ஒரு துண்டை போட்டு செஞ்சு காட்டுறாங்க. உங்களில் ஒருவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதில் துப்பி என்ன செய்கிறாங்க? வச்சிடறாங்க. பிடிச்சி போச்சு. பள்ளி வாசலை அசுத்தமாக்காமல் அது என்ன செய்யணும்? அப்படி செஞ்சுக்கிறோம். இப்படி இவ்வளோ சிரமங்கள், ஜலதோஷம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எந்த காரணத்தை சொல்லி என்ன செய்ய தொழுகையை விட முடியாது. என்ன தான் இருக்கட்டும், படுக்கையாக இருந்தாலும் கூட தொழுதே ஆகும். நாங்கள் தொழுகைக்கு ஒருபோதும் இஸ்லாம் விடுவதற்கு அனுமதி வழங்கவில்லை. உணர்வு இருக்கிற வரைக்கும், உயிர் இருக்கிற வரைக்கும். உணர்வு இல்லையா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, மன் நாம அனி ஸலாத்தி அவ் நஸியஹா ஃபல் யுஸல்லிஹா இதா ஸக்கரஹா. ஒரு மனிதன் தூங்கிட்டான், தூக்கம் போயிடுச்சு, வக்து போயிடுச்சு, சரி தூங்கிட்டோமே அப்படி விட்டுடலாமா? முடியாது. ஃபல் யுஸல்லிஹா இதா ஸக்கரஹா, அதை நினைவு வரும்போது அதனை அவன் தொழுது கொள்ளட்டும்.
தூங்கிட்டால் தான் விட முடியும் தவிர விழிச்சிட்டு கொண்டுதான் விழித்த நிலையில் ஒருபோதும் தொழுகை விட முடியாது, கதா செய்ய முடியாது. சில வியாபாரிகளை செய்வாங்க, இங்கேருந்து போவாங்க, கடை ஓப்பன் பண்ணுவாங்க, நுகர்த்து விடுறதுக்கு எங்களுக்கு இடம் இருக்காது, அது இருக்கா அங்கே இருந்துட்டு வந்து நேராக கடை மூடிட்டு வந்து லொஹரு, அசரு, மகரிபு, இஷா சேர்த்து அடி ஒரே ஜம்மு 4 ஜம் அடிக்கிறது. இது எல்லாம் இல்லை, இப்படியெல்லாம் ஜம்ப் பண்ணக்கூடாது. இது ஜம் இல்லை, இது ஜம்ப். இது இந்த மாதிரி ஜம்ப் எல்லாம் பண்ணக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. தொழுகை என்பது மூமின்கள் மீது குறிப்பிட்ட நேரத்தில் கடமையாக்கப்பட்டுள்ளது. ஒரு நேரத்துக்கும் ஒரு தொழுகை இருக்கா இல்லையா, குறிப்பிட்ட நேரம். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தொழுவதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையிடுறான். அந்த நேரத்தில் நாம் தொழுதாக வேண்டும். அந்த நேரம் தப்பி தொழ வேண்டுமானால் ஒன்று தூங்கி இருக்கணும், அல்லது பிரயாணத்தில் இருக்கணும். சொன்னா இல்லையா, ஒன்று தூங்கிட்டா எழுதி பிறகு செய்யலாம், நாம் தொழுதுக்கலாம். வக்து போயிடுச்சு, நேரம் கழிந்து விட்டது, பரவாயில்லை, தொழுத வேண்டியதுதான். அல்லது பிரயாணத்தில் இருக்கிறோம், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அது 2 நேர தொழுகை சேர்த்து தொழுவது. அப்போ என்ன செய்யலாம், ஒவ்வொரு தொழுகையை அதற்குரிய நேரம் இல்லாத நேரத்தை தொழுவோம் கூட. இப்போ மக்காவுக்கு செல்லக்கூடியவங்க அரஃபா மைதானத்தில் போகிறீங்களா இல்லையா, ஹாஜிகளாக இருப்பீங்க, ஊரில் ஹஜ் செஞ்சவங்களாக இருப்பீங்க. அந்த அரஃபா மைதானத்தில் துஹரை அசரை சேர்த்துடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? துஹரையும் அசரையும் சேர்த்துடுவாங்க. துஹருடைய நேரத்தில், நேரம் துஹருக்குரிய நேரம், அந்த நேரத்தில் அசரை முற்படுத்தி லுஹரை அசர் தொழுதுதான் செய்வாங்க, புறப்படுவாங்க. அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராம் சொல்லப்படக்கூடிய முஸ்தலிஃபாவுக்கு போகும்போது மக்ரிபை இஷாவும் சேர்த்து தொழுதுருக்கிறாங்க. இப்படி சேர்த்து தொழுலாம். ஆனால் எந்த நிலையிலையும் தொழுகை விடுவதற்கு வாய்ப்பே இல்லை, விட முடியாது. சர்வசாரமாக ஜலதோஷம் இருக்குது, ஜுரமாக இருக்குது, காய்ச்சலாக இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன காரணம் சொல்லி நிறைய நம்ம தொழுகை ஒரு பக்கம் விட்டாலும், மறுபக்கம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் நிறைய நம்ம என்ன செய்கிறோம், தொழுகையை ரொம்ப அசால்ட்டாக விட்டுறோம். என்னுடைய கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அந்த மாணவிக்கு திரும்ப நடக்கக்கூடியது, அந்த மாணவி செய்கிறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அலங்கரித்து இந்த மண்டபத்துக்கு கொண்டு போக போகிறாங்க. அங்கே போனால் இப்படி மகரிபாய் மண்டபத்தில் வர்றதுக்கு நான் எப்படி தொழுவதுன்னு கேட்குறாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் மண்டபத்துக்கு போகிறதுக்கு முன்னாலேயே லுஹரை அசரை சேர்த்து தொழுதுக்கிடுங்க. இப்போ நிலைமை என்ன தெரியும், உண்மையிலேயே அந்த மணப்பெண்ணோடு இருக்கக்கூடிய மற்ற பெண்கள் சகோதரிகள் இந்த தொழுகையுடைய முக்கியத்துவம் உணர்ந்திருப்பார்களே, ஆனால் அதற்கான வாய்ப்புகளை வசதிகள் அந்த மணப்பெண்ணுக்கு ஏற்படுத்தி தருவாங்க. குறிப்பாக முஸ்லீம்கள் கட்டக்கூடிய மண்டபங்களில் தொழுவதற்கான ஒரு இடத்த கூட அலாட் பண்ணலாம். தொழுகையுடைய முக்கியத்துவம் உணர்ந்திருந்தால் அலாட் பண்ணலாமா இல்லையா? மணப்பெண்ணுக்கான ஒரு அறை, மணமகனுக்கான அறைன்னு அலாட் பண்ணிங்களா இல்லையா? அப்போ பெண்கள் வந்துட்டாங்க, நம்ம ஒரு மண்டபமாக இருக்குது, முஸ்லீம்கள் கட்டக்கூடிய மண்டபமாக இருக்குது, அவங்க நடத்தக்கூடிய மண்டபமாக இருந்துச்சுன்னாக்கா அந்த நேரத்தை தொழுவதற்கான உதவி செய்வதற்கான வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து சின்ன ஒரு முசல், ஏன்னாங்க ஏர்போர்ட்ல எல்லாம் முசல்லா வந்து போச்சா இல்லைங்க, இப்படி தானே? ஏர்போர்ட்லெல்லாம் முசல்லா போட்டு தொழுவதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் போது வந்து மண்டபம், நாம் கட்டக்கூடிய மண்டபத்தில் ஏன் நம்ம செய்யக்கூடாது? செய்யலாம். ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? தொழுகையை பற்றி அவ்வளோ அலட்சியம், அவ்வளோ கவனக்குறைவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, தொழுகை லேசானதல்ல, முழு கவனத்தோடு நிறைவேற்றக்கூடிய ஒரு இபாதத்தான் இந்த தொழுகை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். சின்னத்தையும் தானே, அராயத் அல்லதி யுகதிபு இதில் இருக்கா இல்லையா? ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். எவர்கள் தங்களுடைய தொழுகையில் அலட்சியமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கேடு தான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லிக்காட்டு. கேடு. மறுமை நாளில் ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் அந்த நரகத்தில் தூக்கி வீசப்படும் பொழுது சொர்க்கவாசிகள் எட்டி பார்த்து பார்ப்பாங்க, என்னடா இவன் முஸ்லீம் தான், நம்மளோட பழகிறவன் தானே, நம்மளோட பேசுகிறவன் தானே, நம்மளோட வியாபாரம் பண்ணவனாச்சு, என்னப்பா ஏன் நரகத்தில் கிடக்கிறேன்னு கேட்கும்போது ஏன் இப்போ கேட்பாங்க, சொர்க்கவாசி கேட்பாங்க. அப்போ சொல்கிறான், நான் இந்த நரகத்துக்கு வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? முக்கியமான முதல் காரணம் என்ன தெரியுமா? லம் அகு மினல் முஸல்லீன், நான் தொடக்கூடியவர்களில் இருக்கவில்லை. முதல் காரணம். நரகத்தில் கிடக்கவங்கிட்ட ஏன்பா நீ நரகத்துக்கு போனன்னு கேட்டால் அவன் சொல்லக்கூடிய பதில்
பலது இருக்குது. அதில் முதல் பதில் என்ன தெரியுமா? லம் அக்குன் மினல் முசல்லீன், நான் தொடக்கூடியவர்கள் இருக்கவில்லை, அதனால தான் நரகத்துக்கு வந்து சேர்ந்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எவர்களே அல்லாஹ் தஆலா நரகவாசின்னு சொல்லி முனாஃபிக் சொன்னானோ அவர்கள் தொட வந்தாங்க. அவங்க தொழுதாங்க, அவங்க கூட என்ன செஞ்சாங்க? தொழுதாங்க. ஆனால் ஒரிஜினல் முஸ்லீம், நான் பியூர் முஸ்லீம், நான் உண்மையான முஸ்லீம் சொல்லிக்கிட்டு ஐவேளை தொழுகையோ அல்லது நேரம் கிடைச்சா இந்த தொழுதுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இவர்கள் எந்த லிஸ்ட்டில் இருக்கிறது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த தொழுகை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இதை பழக்கப்படுத்த வேண்டுவதற்காக வேண்டித்தான் இஸ்லாமிய கடமைகளில் எந்த கடமை இல்லாமல் இஸ்லாமிய கடமைகள் ஒரு மனிதன் எப்போ பேணப்படும் தெரியுமா? எப்போ பேணவும் தெரியுமா? பருவ வயது அடைந்த பிறகு தான் அவனுக்கு என்ன ஆகுது? அவனுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பருவ வயது அடைந்த பிறகு தான் அவன் நோன்புவது எல்லாமே வரும். ஆனால் தொழுகையை பொறுத்து ரசூல் சொல்லி காட்டாங்க, முரு அவுலாதுக்கும் வஹும் அபுனாவு சபஅ சினீன் வத்ரிபூஹும் அலைஹா வஹும் அபுனாவு அஷ் வஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மவாஜி. உங்களுடைய பிள்ளைகள் 7 வயதை அடைந்து விட்டால் அவர்களை செய்யுங்க, தொழும்படி ஏவுங்கள். 10 வயதை அடைந்தும் அந்த குழந்தை அந்த பிள்ளை தொழாமல் இருந்தால் அடித்து தொழ வையுங்கள், பணிய வைக்கணும். 5 வளையாதது 50 விளையாதுக்கா இல்லையா? ஏன் 5 வயசில் ஒரு 7 வயசில் அந்த குழந்தைக்கு தொழும்படி ஏவணுன்னாக்கா அந்த குழந்தைக்கு தொழுவீடு சட்டங்கள் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? தெரிஞ்சால் தானே அந்த குழந்தை தெழுவோம். ஓது செய்ய தெரிஞ்சிருக்கணும், என்ன ஓதுன்னு தெரிஞ்சிருக்கணும். 7 வயசில் இன்றைக்கி 30 வயசு 40 வயசு 50 வயசு 60 7 வயசு தொழுகளை என்ன ஓதுன்னு தெரியாமல் போயிடும். காரணம் என்ன தெரியுமா? வளர்ப்பு அந்த மாதிரி. அந்த பிள்ளைகளுக்கு அந்த 7 வயதை அடைவதற்கு முன்பாகவே தொழுகையினுடைய முக்கியத்துவம், உது செய்வது, எதனால் உது முறியும், தொழுகையில் என்னென்னலாம் செய்யணும் என்பதை கற்றுக் கொடுத்துறாங்களானாக்கா ஆட்டோமேட்டிக் அந்த குழந்தை என்ன செய்யும்? பெரியவர்களாக தானே தொழ ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ சலாத்துல் ஜனாதாவுடைய தொழுகை இருக்கு இல்லையா, அந்த தொழுகை தெரியாத மக்கள் நிறையா இருக்கிறாங்க. எங்கள் ஊரில் ஒரு ஜனாதை எடுத்துகிட்டு வந்தால் 3 குரூப்பாக பார்க்கலாங்க. ஒன்று அந்த ஜனாதா உள்ளே தொழுவாங்க. இன்னொரு கூட்டம் நமக்கு பள்ளியாசலுக்கு சம்மந்தம் பண்ணிட்டு வெளியே நிற்பாங்க. இன்னொரு கூட்டம் கபரஸ்தானமே நிற்கும், சீக்கிரம் போட்டு புதைச்சிட்டு போயிடலான்ட்டு. இப்படி 3 குரூப்பாக நிற்பாங்க. அந்த தொழ வர்றாங்க பாருங்க, தொழ வரக்கூடியவங்க கூட எப்படி தொழணும் தெரியாது, தக்பீர் கட்டிட்டு இப்படி பார்க்குறாங்க. எப்படி கை தூக்கணுமா தூக்கக்கூடாதா தெரியல. என்ன முதல் ரக்காத்தில் என்ன ஓது, முதல் தக்பீரில் என்ன ஓதுறது, 2ஆவது தக்பீரில் என்ன ஓதுறது, 3ஆவது தக்பீரில் என்ன ஓது, 4ஆவது தக்பீரில் என்ன ஓதுறது, எதுவுமே தெரியல. பழக்கம் இல்லை, பழகணும். எனவே தான் தொழுகை பொறுத்தவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வயதிலிருந்தே குழந்தைகளை தொழ பழக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிடுறாங்க. 10 வயசை அடைந்தும் அந்த குழந்தை தொழ மறுத்தால், தொழவில்லையானால் அந்த குழந்தை என்ன செய்யணும்? அடித்து தொழ வைக்கின்ற சொன்னாங்க. மற்ற நோம்புக்கெல்லாம் கூட சொல்லலைங்க. அப்படி நோம்புக்கெல்லாம் கூட அடித்து நோம்பு பிடிக்க வைக்கணும்னு சொல்லலை. ஆனால் தொழுகையை பொறுத்த வரைக்கும் அடித்தாவது அவனை செய்யணுங்க, அவனை திருத்துங்க, தொழுவாளியை ஆக்குங்கன்னு சொல்லி இஸ்லாம். அப்போ எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, தொழுகை உயிர் இருக்கிற வரைக்கும் தொழுகிறோம், ஆனால் முறையாக தொழுகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அஸ்வோ சரகத்தி, அதாவது திருட்டிலே மோசமான திருட்டு தொழுகையில் திருடுவதாங்க. தொழுகையில் திருடுவதுங்கிறாங்க. தொழுகையில் திருடுறது என்னென்னா 4 பேரில் 3 தொழுகிறதா? அது அல்ல. ரசூல் சொல்லிக்காங்க, சஹாபாக்கள் கேட்கிறார்கள், தொழுகையில் எப்படி ஒரு மனிதன் திருடுவான்ங்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சரியான முறையில் ருக்குவும் செய்ய மாட்டான், சஜ்தாவும் செய்ய மாட்டான். எப்படி நிதானமாக ருக்கு செய்ய வேண்டுமோ, எப்படி நிதானமாக சஜ்தா செய்ய வேண்டுமோ, எப்படி தொழ வேண்டும் அப்படி தொழ மாட்டாங்கிறாங்க. ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க ஒரு மனிதரை பற்றி. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருக்கிறாங்க, ஒரு மனிதர் ஓசிட்டு வர்றாரு, தொழுகிறாரு. தொழுவு சலாம் சொல்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, போ திரும்பி போ, நீ தொழுலைங்கிறாங்க. மறுபடியும் அவர் ஓசிட்டு தொழுகிறாரு, நீ தொழுல திரும்பி போங்கிறாங்க. 3 முறை திருப்பி விடுறாங்க. அவர் தொழத்தான் செஞ்சார். அப்போ அவர் சொல்லுகிறார், இறை தூதர் அவர்களே, எனக்கு இப்படித்தான் தொழ தெரியும், நான் எப்படி பழகிருக்கேன்னு அப்படியே தொழுவேன். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படி எல்லாம் தொழுதில்லை, நீ ஓது செஞ்ச நக்கி கிப்லா நோக்கி நில்லு, ஓது, ருக்கு செய், ருக்குல நிதானமாயிரும், சஜ்தா செய், சஜ்தால் நிதானம் வரும். ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு கட்டத்தையும் ஒவ்வொரு நிலையையும் நீ நிதானமாக செய்யணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு கற்றுத் தருகிறார்கள். எனவே நம்ம எல்லாம் தொழுகிறோம் இல்லைன்னு சொல்லலை. தொழுகை ஓர்முகத்தோடு தொழுகணும்,
முறையாக நிதானமாக தொழுகணும். நம்முடைய சிந்தனைகள் சிதறாமல் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன ஓதுறோமோ அதற்கான பொருள் தெரியணும். நாம் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிறோம் என்ற உணர்வு வேணும். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதன் தொழுதால் சமயத்தில் அவருக்கு 7 ஒரு பங்கு, 8 ஒரு பங்கு, 4 ஒரு பங்கு தான் அக்செப்ட் ஆகுது அவனுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும். ஒவ்வொரு பரீட்சை எழுதும்போது எல்லாம் ஒரே மாதிரி எழுத மாட்டாங்க இல்லையா? அப்போ தொழும்போது எந்த அளவுக்கு நாம் மன ஓர்மையோடு அல்லாஹுடைய நிறைவேற்றணுமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. எனவே நம்ம செய்யணும், தொழுணும், முடிஞ்ச அளவு ஓர்முகப்படுத்தி அல்லாஹ் முன்னிலைப்படுத்தி சிந்தனைகளை சிதறவிடாமல் நாம் ருக்குவையும் சுஜூதையும் எல்லா நிலைகளிலும் நாம் நிதானமாக பொறுமையாக செய்தோமேயானால் கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்வான். தொழுகை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் ரப்புல் மறுமையில் நமக்கு வெற்றியை தருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 23வது அத்தியாயத்தில் சொல்றார், கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். மூமின்கள் வெற்றி பெற. அந்த மூமின்கள் யாரு? பண்பு என்ன? ஃபர்ஸ்ட் பண்பு அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். வெற்றி பெற்ற மூமின்களுடைய முதல் பண்பு என்ன சொல்றான்? தொழுகை என்று தான் சொல்லுகிறான். எனவே அந்த தொழுகையில் நம்ம கவனமாக இருக்கணும். சாக்கு போக்கு சொல்லி அப்படியே தொழுகையில் நம்ம அலட்சியம் இருக்கக்கூடாது. குறிப்பாக இந்த ஃபங்க்ஷனு, இந்த பிரயாணங்கள், இந்த மாதிரி நேரங்களில் தொழுகையை மறந்து நாம் எழுத கூட ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எந்த தொழுகை நம் மீது கடமையாக்கினானோ அந்த தொழுகையை எப்படி முறையாக தொழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்களோ அந்த தொழுகைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறைப்படி தொழுது அல்லாஹ்வுடைய அருளை பெற்று நன்மக்களாக நாம் ஆவதற்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். இத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.